ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மைதா எதுவுமே ஆட் பண்ணல. மைதா இல்லாமல் நல்ல சீஸியான பாஸ்தா தான் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கும் தாராளமாகவே கொடுக்கலாம். நிறைய காய்கறிகள்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்தாவுக்கு தேவையான உப்பும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பாஸ்தா வந்து ஒன்றோடவும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கிறனால ஆயில் ஊற்றி வேக வைக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு வந்து பாஸ்தா வந்து எடுத்திருக்கோம். இது நான் பார்த்தீங்கன்னா மேக்ரோனி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பாஸ்தாவோட பாக்கெட்டில் எத்தனை நிமிஷம் போட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து லைட்டாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக கட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துருச்சா, இதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்படிங்கும்போது பாஸ்தா வந்து நமக்கு வேக வச்சதுக்கப்புறமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். அதனால் இப்படி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளை என்னென்னு பார்ப்போமா? இதில் காய்கறிகளையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குடமிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதில் காளான் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து இந்த காய்கறிகள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயில் ஆயிலும் கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக பட்டர்லேயே பண்ணினாலும் அதுவும் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்படி காய்கறிகள்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பாஸ்தாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஈஸியாக காய்கறிகளும் உள்ளே போன மாதிரி இருக்கும். அதனால தான் நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கேரட், அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், குடமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட காளான் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இதே ப்ராசஸ் தான். காளானை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகளும் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு வந்து பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து அதனால் 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடும். இதில் பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு கூடுறதுக்காண்டி நம்ம இன்னும் 2 பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தாக்குள்ளே சீசனிங்னே கடைகளில் கிடைக்கும். அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் உள்ள நார்மலான சில்லி ஃப்ளேக்ஸு அப்படி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சீஸியாக இருக்கிறதுனால நான் நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு சீஸ் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்குனால நான் கூட கொஞ்சமே தாராளமாகவே எடுத்திருக்கேன். நல்லா 1/2 கப் சீஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக டேஸ்டியான நல்லா சீஸியான பாஸ்தா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். சீஸ்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாஸ்தா பார்த்திங்கன்னா இல்லை சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் வந்து பாஸ்தா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நார்மல் கோதுமை மாவில் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.